Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐஐடி preparatory course தான் my dear students. இதை பத்தி நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், ஜோசா கவுன்சிலிங் ரைட் சாய்ஸ் ஃபில்லிங். அந்த வீடியோ நீங்க எல்லாரும் கேட்டிருந்த ஒரு வீடியோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டேன். அப்போ நான் அந்த வீடியோ அப்லோட் பண்றப்ப நான் உங்கள்கிட்ட ரொம்ப அடிக்கடி திரும்ப சொன்ன ஒரு விஷயம், நெக்ஸ்ட் 1 month நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஒரு 2 விஷயம் சொல்லியிருந்தேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சீட் மேட்ரிக்ஸ், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க், அதாச்சும் அந்த ஜோசா கவுன்சிலிங் வெப்சைட்டை நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் டீடைல்டா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இடத்துல ரேங்க் பக்கத்துல பீன் இருந்திருக்கும். வாங்க நான் உங்களுக்கு எடுத்தே காமிச்சிடுறேன் திரும்ப ஒரு தடவை. ஸோ இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜோசா கவுன்சிலிங் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரேங்க் பேஜ். இது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நான் போன வீடியோலேயே உங்களுக்கு டீடைல்டாக காமிச்சிட்டேன். இப்போ இங்கே பாருங்களேன், ஓப்பன் பிடபிள்யூடி ஜெண்டர் நியூட்ரல் 119P 119P அப்படின்ட்டு இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ Pனா இங்கே கொடுத்துருக்காங்க ப்ரிப்பரேட்டரி ரேங்க் லிஸ்ட். ஓகே, ஸோ இதே மாதிரி இங்கே நிறைய இடத்துல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே 63P. இப்படியே ஐஐடி மெட்ராஸ்லேயும் நிறைய சீட் ப்ரிப்பரேட்டரி ரேங்க், அதாவது ப்ரிப்பரேட்டரி கேண்டிடேட்ஸ்க்கு அலாட் பண்ணிருக்காங்க. போன வருஷம் ஜேஇ அட்வான்ஸ் 2024 பார்த்தீங்கன்னா அவங்க ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ரிப்போர்ட்ல அவங்க எவ்வளோ கேண்டிடேட்ஸ் நான் அவங்க ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ்க்காக செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. வாங்க காமிக்கிறேன். பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் a total of 208 ப்ரிப்பரேட்டரி கேண்டிடேட்ஸ். மொத்தமாக 208 ப்ரிப்பரேட்டரி கேண்டிடேட்ஸ்க்கு அவங்க ஐஐடிஸில் சீட் அலாட்மெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ப்ரிப்பரேட்டரி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ப்ரிப்பரேட்டரி கேண்டிடேட்ஸ், ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் இப்படின்னா என்ன சார், இதை பற்றியான டீட்டெயில்டு வீடியோ தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ரொம்ப லென்த்தெல்லாம் இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஒரு ஷார்ட்டான வீடியோ தான். எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சார். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கோட்டா ஐஐடிஸ் மட்டும்தான், வேற எதுக்குமே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். என்ஐடிஸ், ட்ரிபிள் வேற எதுக்குமே இந்த ப்ரிப்பரேட்டரி கேண்டிடேட்ஸுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரிப்பரேட்டரி கேண்டிடேட், ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்சிஎஸ்டி ஃபர்ஸ்ட் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி, நீங்கள் எஸ்சிஎஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், இல்லைனா பிடபிள்யூடி எனி கேட்டகரியாக இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க 3 பேருக்கு மட்டும்தான் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி, வேற யாருக்குமே எலிஜிபிலிட்டி கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது மட்டும் போதுமா சார் அப்படின்னா இது மட்டும் போதாது. நீங்க க்ளோஸ் டு த ரேங்கா உங்களுக்கு ஐஐடி கிடைக்காம போயிருந்தா அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கோர்ஸ் வச்சு உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 1 இயருக்கு. அந்த கோர்ஸ்ல என்னென்ன இருக்கும் எல்லாமே நான் நெக்ஸ்ட் அப்கமிங் ஸ்லைட்ஸ்ல காமிக்கிறேன். அது ரொம்ப இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்யூனிகேஷன், இங்கிலீஷ், இந்த 4 சப்ஜெக்ட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஆனா அரியர் மட்டும் வச்சிடாதீங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம டீடைல்டா பார்ப்போம். Is a special program designed for candidates belong to சொன்னல my dear students, SC, ST, PWD, any category, categories கொடுத்துட்டாங்க, any category who do not meet the cut off. அதாச்சும் நீங்க நெருங்கி உங்களுக்கு கட் ஆஃப் வரலங்கிறப்ப, ஐஐடி சேர முடியலங்கிறப்ப, ஆனா க்ளோஸா இருக்கீங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்சி, எஸ்டி எல்லாருக்கும் கிடையாது. நீங்க க்ளோஸா உங்களுக்கு ஐஐடி மிஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் நீங்க ப்ரிப்பரேட்டரி கோர்ஸுக்கு செலக்ட் பண்ணப்படுவீங்க. அது இல்லாம இந்த ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அவங்களா செலக்ட் பண்றதா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்களா சேரணும்னு நினைச்சாலும் சேர முடியாது. ஓகே, அவங்களுக்காக இட் ப்ரொவைட்ஸ் எ செகண்ட் சான்ஸ் டு குவாலிஃபை ஃபார் எ பிடெக் ப்ரோக்ராம் பை அண்டர்கோயிங் எ இயர் லாங் கோர்ஸ். அதாச்சும் 1 வருஷ கோர்ஸ் இவங்களே ஆஃபர் பண்ணி இவங்களே செலக்ட் பண்றாங்க. அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ், இதான் இப்போ நான் சொன்னது தான். எலிஜிபிலிட்டி ஃபார் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு தான் எஸ்சி, எஸ்டி ஆர் பிடபிள்யூடி கேட்டகரியா இருக்கணும். நீங்க ஜேஇ அட்வான்ஸ் கண்டிப்பா குவாலிஃபைடா இருக்கணும். குவாலிஃபை ஆகாம இருக்கக்கூடாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சார் குவாலிஃபைட்னா இப்போ எல்லாருக்குமே ஐஐடி சீட் கிடைச்சிருமே சார், எல்லாருக்கும் கிடைக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா குவாலிஃபை ஆகிறவங்களே கிட்டத்தட்ட ஒரு 50,000 கிட்ட குவாலிஃபை ஆவாங்க வருஷம். 48,000 50,000 ஆவரேஜா ஆவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா ஐஐடிஸ்ல இருக்க மொத்த சீட் பார்த்தீங்கன்னா 17,765 அந்த சம்திங் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்குமே சீட் கிடைச்சிருமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. ஏன்னா அதுல வேற கேட்டகரி வைஸ் நிறைய ரேங்கிங் சிஸ்டம்லாம் இருக்கு. எல்லாருக்குமே இவங்க சீட் அலாட்மெண்ட் பண்ணணுங்கிறதுனால எல்லாருக்கும் ஐஐடிஸ்
கிடைக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால தான் இவங்க சொல்லிட்டுருக்காங்க ஜேஇ அட்வான்ஸ் குவாலிஃபைடு கண்டிப்பாக இருக்கணும், எஸ்சி எஸ்டி ஆர் பிடபிள்யூடி கேட்டகரி அதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். ஓகே, டிட் நாட் செக்யூர் எ சீட், அதாச்சும் ஐஐடியில் எந்த ஒரு சீட்டும் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்க கூடாது, இன்க்ளூடிங் ஸ்பெஷல் ரவுண்ட்ஸ். எந்த ஒரு ரவுண்ட்லையுமே அவங்களுக்கு வந்து ஐஐடிஸில் சீட் கிடைச்சிருந்தா தேவையில்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது வந்து கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இந்த ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ். தேர் ரேங்க் ஆர் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் அபோவ் த மினிமம் பிரிஸ்கிரைப், அதாச்சும் அவங்க ஒரு படி மேலே தான் இருக்கணும், அவங்களுக்கு ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் மிஸ் ஆகி இந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இதை டெவலப் பண்ணுவாங்க. கண்டக்ட் தட் ஸ்பெசிஃபிக் ஐஐடிஸ், அதாச்சும் இது நான் காட்டுறேன், ஒரு ஜோனுக்கும் ஒரு ஐஐடிஸ் இவங்க வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது இல்லாமல் இது கம்ப்ளீட்லி ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். நீங்கள் வந்துட்டு டே ஸ்காலராக இருக்கணும்னு நினச்சாலும் இருக்க முடியாது, இது கம்ப்ளீட்லி ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். ஒரு ஜோனுக்கு இவங்க ஒரு ஐஐடி சூஸ் பண்ணிருப்பாங்க, அந்த ஐஐடிஸ்குள்ளார மட்டும் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் போக முடியும். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஐஐடி ஜஸ்ட் மிஸ் ஆச்சோ அந்த ஐஐடிக்குள்ளார மட்டும்தான் உங்களால் போய் சேர முடியும். நீங்கள் வேறு ஐஐடி நான் மாற்றுறேன், வேறு கோர்ஸ் மாற்றுறேன்னா முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு இவங்க ஸ்ட்ரிக்டாக ப்ரொஹிபிட் பண்ணிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் நான் உங்களுக்கு வாங்க காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு மினிமம் சிஜிபிஏ மெயின்டைன் பண்ணிருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அது இல்லாமல் அரியர்லாம் வச்சிடாதீங்க, அவங்க வந்து அப்புறம் நெக்லெக்ட் பண்ணிருவாங்க. ஸோ அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என்ன ஜாலியாக வந்துட்டு நீங்கள் ஐஐடிஸ்குள்ளார போயிடலாம். அட்மிஷன் இஸ் கன்ஃபர்ம்டு டு த சேம் பிரான்ச் அண்ட் ஐஐடி வேர் த ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் was offered. முன்னாடியே சொன்னதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து நோ நீட் டு ரீஅப்பியர் ஃபார் ஜேஇ அட்வான்ஸ். நீங்கள் வந்து ஜேஇ அட்வான்ஸ்க்கு ரீஅப்பியர் ஆகணும்ட்டு தேவையில்லை. மேபி உங்களுக்கு வந்துட்டு இல்லை சார் நான் எனக்கு வந்துட்டு இப்போ கிடைச்சிருக்க ஐஐடி வந்து எனக்கு அவ்வளோவா விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜேஇ அட்வான்ஸ் வேணாலும் எழுதிக்கலாம். நீங்கள் எழுதி நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் வேணா கோர்ஸ் மாற்றிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கும் உங்களுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. இல்லை சார் எனக்கு கிடைச்சிருக்க ஐஐடியே போதுன்னா நீங்கள் அப்படியே டேரெக்டாக உங்களுக்கு அட்மிஷன் உண்டு, நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ட்ரீட்டட் அஸ் ஏ ரெகுலர் பிடெக் ஸ்டூடெண்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் த நெக்ஸ்ட் அகடமிக் இயர். ஆக்சுவலாக மற்றவங்க 4 வருஷம் படிக்கிறத நீங்கள் 5 வருஷமாக படிப்பீங்க, பட் ஐஐடிஸ் ஆர் ஒர்த் இட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது வந்துட்டு நான் சொல்லி உங்களுக்கு வந்து புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ண வேண்டியது இது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்னது தான், செகண்ட் சான்ஸ் டு அப்பியர். அதாச்சும் ஜேஇக்குன்னு செகண்ட் சான்ஸ் இல்லாமல் இது வந்துட்டு ஒரு பிரிட்ஜ் இயர் மாதிரி ஐஐடிக்கும் உங்களுக்கும் இருக்க ஒரு சின்ன ஒரு பிரிட்ஜ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 1 year கேப் தான். ஹைலி பெனிஃபிஷியல் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் who are just short of the cut off. அதாச்சும் நெருங்கி வந்து எனக்கு மிஸ் ஆயிடுச்சு சார் அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தமாக இருக்கும் நிறைய பேருக்கு. அதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ். அதுக்கப்புறம் அட்மிஷன்ஸ் இஸ் நாட் கேரண்டீட் அன்லெஸ் த ஸ்டூடெண்ட் பாசஸ் த கோர்ஸ். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்துட்டு பாஸ் பண்ணிடணும் அந்த கோர்ஸ். அங்கே போயிட்டு நீங்கள் அரியர் வச்சிட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு கேரண்டீட் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் வந்துட்டு ஐஐடிஸ் வந்து அகடமிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஐஐடி ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே வந்துட்டு அகடமிக்ஸ்ன்னு வந்துட்டா எவ்வளோ புழிய முடியுமோ அப்படி சக்கையாக புழிஞ்சிருவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் ரெடியாக போங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜேஇ அட்வான்ஸ் 2025 வெப்சைட்லேருந்து நான் FAQs ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் அதில் சர்ச் பண்ணேன். ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் நான் சர்ச் பண்ண மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் அதிகமாக கேட்ட ஒரு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் பீன் அட்மிட்டட் டு ஒன் ஆஃப் த ஐஐடிஸ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் இன் 2024. am I eligible for JEE Advanced 2025 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க வந்துட்டு எஸ் யூ ஆர் எலிஜிபிள். அதாச்சும் நீங்கள் JEE Advanced 2025 தாராளமாக எழுதலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எழுதிட்டு நெக்ஸ்ட் அதாச்சும் உங்களுக்கு வேணா நீங்கள் அதில் உங்களுக்கு நல்ல காலேஜ் கிடைச்சிச்சுன்னா அப்படி போயிடலாம். இல்லைனா ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் மூலமா உங்களுக்கு கிடைச்சிருக்க ஐஐடிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதான் முன்னாடியே உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். 208 ப்ரிப்பரேட்டரி கேண்டிடேட்ஸ் போன வருஷம் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் எத்தனை பேர் வர்றாங்க அப்படின்னு பார்ப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்துட்டு இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெங்கே உங்களுக்கு வந்து ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே ஹோஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இந்த டேபிளில் இருக்குது. ஸோ சவுத் ஜோன் யாராச்சும் இந்த 4 ஐஐடி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மெட்ராஸ், ஹைதராபாத், பாலக்காடு, திருப்பதி இந்த 4 பேருக்குமே ஹெட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் இங்கே தான் போடுவாங்க. நீங்கள் இங்கே தான் போயிட்டு படிக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே போய் தான் படிக்கணும். இது உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் ஓகேனா நீங்கள் தாராளமாக இந்த ப்ரிப்பரேட்டரி கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ மேபி உங்களுக்கு பாம்பே, தார்வாத் இந்த மாதிரி ஒரு ஐஐடிஸில் கிடைக்குது அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோவா, நீங்கள் வந்துட்டு கோவாவில் போயிட்டு அந்த ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் படிக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதே மாதிரி ஒரு ஜோனுக்கும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ சென்ட்ரல் ஜோனா
ஜம்மு போட்டாங்க, டெல்லி எல்லாத்துக்குமே சேர்த்து. அதாச்சும் இருக்கிறதுலே கொஞ்சம் லீஸ்ட் ஐஐடியில் தான் இவங்க வந்துட்டு இந்த ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் வந்து நடத்துகிறாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டாப் ஐஐடிஸில் நடத்தவே இல்லை. பாட்னா, இண்டோர், தான்பாத் அப்படின்ட்டு ஒரு ஜோனுக்கும் ஒரு காலேஜ் வச்சுருக்காங்க. அடுத்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மண்டி, இதான் இவங்க வந்துட்டு ரொம்ப ரோப்பர்லாம் நல்ல காலேஜ், ரூர்க்கியும் நல்ல காலேஜ் ஐஐடிஸில். ஸோ அந்த காலேஜஸ்லாம் வைக்காமல் இருக்கிறதுலேயே ஐஐடிஸில் கொஞ்சம் லீஸ்டான ஐஐடிஸ் தான் ஒரு ஜோன்லேயும் வச்சுருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இடம்லாம் கிடச்சி, ஏன்னா இங்கே மாண்டிலாம் எனக்கு எங்கே இருக்குன்னே தெரில. ஸோ எப்படியும் நார்த்தில் எங்கேயோ லாஸ்ட் ரொம்ப தூரமாக தான் இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ தூரம் போய் படித்தோம், ஓகே சார் எனக்கு ஐஐடி சார் அப்படின்னா ஓகே, தாராளமாக நீங்கள் போய் சேரலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா இங்கேருந்து ஒரு 1000-2000 கிலோமீட்டர் நீங்கள் வந்து தள்ளி போய் படிக்க போகிறீங்க. டக்குன்னு வரலாம் முடியாது, கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. பட் அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. உங்களோட சேஃப்டி எல்லாமே வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் ஐஐடிக்குள்ளார போயிட்டீங்கன்னா யூ ஆர் கம்ப்ளீட்லி சேஃப் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அந்த வால்குள்ளார நீங்கள் கம்ப்ளீட்லி சேஃப். நீங்கள் வந்து எதுக்குமே பயப்பட வேண்டாம். எனக்கு லாங்குவேஜ் தெரியாது சார், அந்த எதுவுமே பயம் வேண்டாம். உங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அவங்க டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். அப்படி மேபி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இன்னும் உங்களுக்கு வேற என்னென்ன வீடியோஸ்லாம் வேணுமோ என்கிட்ட கேளுங்க. நான் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அப்லோட் பண்ண முடியுமோ டக்குன்னு அப்லோட் பண்றேன். ஓகே, பை பாய், தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.